நடிகை சுவலட்சுமி ஒரு இந்திய முன்னாள் நடிகை. அவர் முக்கியமாக தமிழ் படங்களில் நடித்துள்ளார். அவர் பெங்காலி, தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்களிலும் நடித்துள்ளார். குடும்ப பழக்கம் உள்ள கதாபாத்திரங்களில் நடித்த அவர் ஆசை 1995, கோகுலத்தின் சீதை 1996, லவ் டுடே 1997, நிலவே வா 1998, நதிக்கரையினிலே 2003 ஆகிய படங்களில் நடித்ததன் மூலம் நன்கு அறியப்பட்டவர். இவை அனைத்து வணிக ரீதியாகவும் வெற்றி படங்களை தந்துள்ளார். இவர் இயற்பெயர் சுவலட்சுமி முன்ஷி. இவர் பிறந்த வருடம் 19 ஆகஸ்ட் 1977. இவர் பிறந்த இடம் கொல்கத்தா. இவர் கணவர் பெயர் ஸ்வாகடோ பானர்ஜி. இவரது பெற்றோர்கள் முன்ஷி, இந்திராணி தேவி. இவர் ஒரு குழந்தையாக சுவலட்சுமி இந்திய பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற நட வடிவங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் பிராந்திய நிகழ்ச்சிகளில் கலை வடிவங்களை நிகழ்த்தினார். மேடையில் அவரது நடிப்பை திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரே கவனித்தார். அவர் தனது கதையான உட்ரோனா 1994 தழுவலில் அவரை கதாநாயக நடிக்க வைத்தார். சத்யஜித் ரேயின் மறைவை தொடர்ந்து அவரது மகன் சந்தீப் பேராவால் முடிக்கப்பட்ட இந்த படம் 1994 சிறந்த திரைக்கதைக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றது மற்றும் கான்ஸ் உட்பட உலகம் முழுவதும் உள்ளிட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டது. 1998 கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டம் பெற்றதோடு தென்னிந்திய மொழிகளில் பல திரைப்படங்களில் பெண் கதாநாயக சுவலட்சுமி நடித்தார். வசந்த் இயக்கிய மணிரத்னம் தயாரித்த காதல் த்ரில்லர் படமான ஆசை 1995 மூலம் தமிழ் படங்களில் அறிமுகமானார். சுவலட்சுமி யமுனாவாக நடித்தார் மற்றும் அஜித் குமாருக்கு ஜோடியாக நடித்தார். அவரது கதாபாத்திரத்தில் அவரது மைத்துனர் பிரகாஷ்ராஜ் நடித்தார். படம் வெளியானதும் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. பாக்ஸ் ஆபீஸில் சிறந்ததாக செயல்பட்டது. 3 முன்னணி நடிகர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தை பெற்றனர். விஜய்க்கு ஜோடியாக பால்சேகரனின் லவ் டுடே 1997 வணிக ரீதியாகவும் சிறப்பு செயல்பட்டது. இந்த 2 படங்களில் வெற்றி இருந்த போதிலும் சுவலட்சுமி அடுத்தடுத்த படங்கள் அவரது ஆரம்பகால புகழை விரிவுபடுத்த தவறிவிட்டன. மேலும் தமிழ் படங்களில் பெண் நடிகர்களுக்கான கவர்ச்சியான வேடங்களை எழுச்சி சித்தரிக்க பொருத்தமான கதாபாத்திரங்களை கண்டுபிடிக்கப்பட்டது. கடினமாக இருப்பதாகவும் ஒரு வீட்டு பெண்ணாக டைப் பாக்ஸ் செய்யப்பட்டதாகவும் அவர் உணர்ந்தார். அவர் 1994 முதல் 2001 வரை ஒரு முன்னணி நடிகையாக இருந்தார் மற்றும் வெள்ளித்திரையில் 8 ஆண்டுகளை நிறைவு செய்தார். திருமணத்திற்கு பிறகு 2007 சந்தோஷ் சுப்ரமணியம் 2008 திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடிக்க மோகன் ராஜாவின் வாய்ப்பை நிராகரித்து படங்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக மீண்டும் அறிவித்தார். திரைத்துறையிலிருந்து விலகியதற்கு சுவலட்சுமி ஒரு இயற்கை கலைஞராக பயிற்சி பெற்ற 2013 சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள அகாடமி ஆஃப் ஆர்ட் பல்கலைக்கழகத்தில் விளக்கப்படத்தில் நுண்கலைத்தில் முதுகலை பெற்றார். அவர் 2002 பேராசிரியர் ஸ்வாகடோ பானர்ஜியை மணந்தார். பின்னர் ஜெனிலாவிலும், பின்னர் சான் பிரான்சிஸ்கோவிலும், பின்னர் லூயிஸ் வில்லியிலும் வசித்து வந்தார். இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1994 உட்ரோன், 1995 ஆசை, 1996 கோகுலத்தின் சீதை, 1997 லவ் டுடே. இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர் 2001 முதல் 2002 வரை பார்வதி தேவியாக சூலம் தொடரில் நடித்துள்ளார்.